13வது பாடல். ஞானமாம் தானே மெய், நானாவாம் நானாவா ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்றி இந்த அணிகடாம் பலவும் பொய்யாம் பொய்மெய்யாம். அப்படி இருந்துச்சு. அணிகள் யாவும் பொய், மெய்யாம் பொன்னையன்றி உண்டோ புகழ். ஒரு உதாரணம் சொல்றாரு. அணிகடாம் அப்படின்னா அணிகளாம், அந்த லா டாம்னு போட்டுற. அணிகளாம் பலவும் பொய். அணிகள்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஆபரணங்கள். ஆபரணங்களெல்லாம் பொய்யுங்கிறார். ஆபரணங்கள் என்னன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம சீனிவாச பெருமாள் அவர் உடம்பு முழுக்க அணிகலம் போட்டிருக்கிறார். முகத்தை மட்டும் விட்டு மீதி எல்லாம் வைர கிரீடம் இருக்குது, சங்கு சக்கரம் இருக்குது, அப்புறம் கௌஸ்துபம்ங்கிறாங்க, அப்புறம் மாணிக்க பரல், இங்கேருந்து கால் வரைக்கும் பெரிய பெரிய மாலைகள், ஆரங்கள், காப்பு, கையிலெல்லாம் காப்பு எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இத்தனையும் நமக்கு அணிகலம், அணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பொய்யுங்கிறாங்க. சார் நிஜம் சார், பொய்யுன்னா அணிகள் பொய்யுன்னு, தங்கம்தான் உண்மைங்கிறோம். பொன் தான் அங்கே உண்மை. இதெல்லாம் பொண்ணுன்னு பார்த்தோம்னா அது உண்மை, அணிகலன்னு பார்த்தோம்னா அது பொய் தான். ஏன் பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எப்போ நம்ம பொய்ன்னு சொல்லுவோம்? ஒன்றுமே இல்லாததை நம்ம பொய்ன்னு சொல்ல மாட்டோம். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக்கில் இந்த பூவை செய்து வச்சுருக்குன்னு வைங்க. பூன்னு சொன்னால் அது ஒத்துக்கிறீங்க, மெய்யுங்கிறீங்க. ஆனால் இதை தலையில் வச்சுக்கிறீங்களா, இது சாமிக்கு போடலாமான்னும் போது அது பொய்யுங்கிறீங்க. இப்போ பொய்யன்னு சொல்கிறீங்க, மெய்யின்னு சொல்கிறீங்க. இப்போ மெய்யாக ஒரு பொய் தெரியுது, மெய் போல ஒரு பொய் தெரிகிறது. இப்போ பொய் எப்பொழுதுமே மெய்யை சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அணிகலங்களெல்லாம் பொய்யின்றதுக்கு என்ன காரணம் என்னன்னா, மெய்யின்னா ஒரு பொருள் இருக்குது, அதை வச்சுட்டு ஏதாவது நம்ம பிரயோஜனப்படுத்தலாம். பொய்யை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு பொய்யான 1000 ரூபாய் நோட்டு இப்போ செல்லாதில்ல. 1000 ரூபாய் நோட்டு இல்லை இல்லைங்களா? இப்போ 1000 ரூபாய் நோட்டே யாரும் கிடையாது. 1000 ரூபாய் நோட்டு ஒரு 100 ஸ்வீட் கேஸில் கட்டை கட்டையாக கொடுக்குறேன்னு வைங்க. நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு போய் உட்காந்து எண்ணுவீங்களா? எண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு. அப்போ இன்னொருத்தருக்கு 101 சூட் கேஸ் கொடுத்துட்டேன், நீங்கள் பொறாமப்படுவீங்களா? ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன், அப்போ வருத்தப்படுவீங்களா? ஏன் நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது பொய். பொய்யுக்கு எந்த வேல்யூவும் இல்லை. எதுக்காக ஒரு வேளை பொய் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு சொன்னால், அது காகிதங்கிறதுனால உங்களுக்கு அது எடைக்கு போடலாம்ல. எடைக்கு போட்டாலாவது ஒரு கிலோவுக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தானா அது மெய். இப்போ நான் சொல்கிறேன், அணிகலன்கள் பல இருக்குது, அது மெய் எது பொய் எது? பொண்ணுக்கு தானே மரியாதை, நகைக்கு மரியாதை இருக்குதா? நீங்கள் சொல்லும் போய் கடையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க, ஒரு கஷ்டகாலம் வந்துடுச்சு, ஒரு ஆரத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க. சார் இது பாட்டி காலத்துலேருந்து வாங்கின ஆரம், ரொம்ப புகழ்பெற்றது, இதெல்லாம் மைசூர் மகாராஜா போட்டிருந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தருவீங்கன்னாக்கா, எடை போட்டு பார்க்குறோமா, எவ்வளோ எடையாக அது கொடுக்குறேன் அப்படின்னு. சார் அப்படியே குலையாமல் இருக்குது சார், நீ வேணும்னா அறுத்து கொண்டா கொடு, பொடி பொடியானா கொடு. எனக்கு வேலை பொண்ணுக்கு தான், ஆபரணத்துக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. நம்ம ஊர்லெல்லாம் மரியாதை ஆபரணத்துக்கு, பொண்ணுக்கு இல்லை. ஆனால் திருடனுக்கும் நகைக்கடைக்காரனுக்கும் பொண்ணுக்கு தான் மரியாதை, ஆபரணத்துக்கு மரியாதை இல்லை. இப்போ எதை பொய் எது மெய்யும்பீங்க? இது தங்கன்னு வைங்க, இல்லை தங்கம்தான் மெய். இந்த செயினுங்கிறது பொய். ஏன் பொய்ன்னு சொல்கிறேன்னா, உண்மையான பொருளாக இருந்ததுன்னா நீங்கள் செயினை எடுத்துகிட்டு தங்கம் மட்டும் கொடுங்க எனக்கு, நான் தங்கத்தை எடுத்துக்கிறேன் சார், நீங்கள் செயின் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களை செயின் எடுத்துகிட்டு போக முடியுமா? அப்போ ஒரு பொருள்னு சொன்னீங்களே, செயின் எடுத்துகிட்டு மட்டும் தங்கத்தை சேர்த்து எடுத்துப்போங்க. இங்கே பாருங்கள், செயின் வேறு தங்கம் வேறுன்னு சொல்கிறீங்க.
இப்போ நீங்கள் நான் தங்கம் எடுத்துக்கிறேன், நீங்கள் செயின் எடுத்துக்கங்க அப்படின்னா உங்களால் முடியாது. தங்கத்தை தான் எல்லாம் எடுக்க முடியும். அப்போ செயின் ஏன் எடுக்க முடியல? அப்படி ஒரு பொருளே இல்லை. அப்படி ஒரு பொருள் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். தங்கம்தான் பொருள். அணிகலங்கள் எல்லாம் பொருள் அல்ல. இல்லைன்னு சொன்னோம்னா தங்கம் இருக்குதாங்க, ஆனால் தங்கமாக இருந்தால் அது உண்டு. ஆனால் அணிகலன்களுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. கடையிலையும் வேல்யூ கிடையாது. அறியாமையில் இருக்கிற முட்டாள்களுக்கு தான் அது வேல்யூ. தங்கத்தை வாங்குங்க, நல்லது. ஆனால் அணிகலனை வாங்குங்க, ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா தங்கம் தான் நீங்கள் விலை கொடுக்குறீங்க. நீங்கள் காயினாக வாங்கிட்டு வாங்க, தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் ஆரம் வாங்கிட்டு நான் பெரிய பணக்காரின்னு காட்டுறீங்க பாருங்க, அது முட்டாள். தங்கம் தான் அங்கே வேல்யூ இருக்குது, அது புரிஞ்சுக்குங்க. அவர் சொல்கிறாரு, மூன்றாவது வரியில், அணிகளாம் பலவும், அணிகடாம் இருக்குதே, அணிகளாம், அணிகள்னா அந்த ஆபரணங்கள் எல்லாம், பலவும் பொய், அதெல்லாம் பொய். உண்மையிலே அங்கே மெய் என்று சொல்வது பொன்னையன்றி உண்டோ புகழ். பொன்னை தவிர அங்கே உண்மையானது என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்குறோம். 1 கிலோ தங்கத்தை தங்கப்பட்டறையில் கொடுத்துருக்குறோம். ஐயா, இந்த பொற்கொள்ளரே, இதை எங்களுக்கு ஆபரணமாக பண்ணி கொடுங்க. எத்தனை நாள் ஆகணும்? ஒரு 4 நாள் கொடுங்கம்மா. என்னென்ன பண்ண முடியுமோ, 1 கிலோவில் எத்தனை பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். 4 நாள் கழித்து வரும். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க? எல்லா பொருளையும் பார்ப்பீங்க. இது வரைக்கும் 100 பொருள் பண்ணியிருக்கிறாரு 1 கிலோவில், பரவாயில்ல. 100 பேர் சொல்கிறோம். எத்தனை பேர் இருக்குங்க? 100 பேர்கள். இது மோதிரங்களே 4 மோதிரங்கள், வங்கி மோதிரம், நெளி மோதிரம், அப்புறம் பாம்பு மோதிரம், இதெல்லாம் பேரெல்லாம் சொல்கிறீங்க. அப்புறம் கழுத்தில் இருக்க தான் சொல்கிறீங்க. போட்டுட்டோம். இப்போ எடை போடுவீங்களா? கட்டாயம். நம்மளால எவ்வளோ கொடுத்துட்டு போனோம்? 1 கிலோ. இப்போ எவ்வளோ எடுப்பீங்க? 1 கிலோ. இப்போ 100 பொருளை சேர்த்துருக்கிறாரு, அப்போ எடை அதிகமாக இருக்கணும். பொற்கொள்ளரே, நான் கொடுத்த 1 கிலோ தான் இருக்குது, நீங்கள் 100 பொருள்னு சொல்கிறீங்களே. அவர் சொல்கிறார், ஒருவேளை நான் 100 பொருளை சேர்த்துருக்கிறேம்மா, அதனால் இப்போ தங்கத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டால் நான் செய்கூலி தான் கொடுக்க முடியும். அதில் சேதாரம் அந்த அடிச்சுட்டு போயிடும். கடைசியில் அவர் ஆபரணம் பண்ணும்போது முதலுக்கே அது நாசமாக தான் போகுது. ஒவ்வொரு முறை நீங்கள் தங்கத்தை கொண்டு போய் நகையாக பண்ணும்பொழுது செய்கூலியும் சேதாரமும் தான் போகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் தான் போகுது. பொய்யை வாங்குகிறோம், உண்மையை விற்றுட்டோம். இப்படி ஏமாந்து போயிட்டே இருக்கிறோம். இப்போ சொல்லுங்கள், அந்த பொற்கொள்ளர் நீங்கள் கொடுத்த 1 கிலோவில் எதை சேர்த்து ஆபரணமாக்கினார்? எதையாவது சேர்த்தாரா? தங்கத்திலோட கொஞ்சம் காப்பர் சேர்த்தாருன்னு சொல்லாதீங்க. அதே 1 கிலோ தான் இப்போ கொடுத்துருக்கிறாரு. ஆனால் 100 பொருள் இருக்குதே, அந்த 100 பொருளும் பொருளா? தங்கம் தானே பொருள். அங்கே 1 பொருள் தானே இன்னும் இருக்குது. அப்போ 100 பொருளுங்கிறது என்னங்க? அவர் என்ன தான் சேர்த்தார்? அவர் நான் ஒன்றும் சேர்க்கலைங்க. நீங்கள் கொடுத்த தங்கத்தை அப்படி மாற்றினேன், இப்படி மாற்றினேன், இப்படி பண்ணேன். அப்போ தங்கத்தினுடைய விகாரம் தானே, அந்த வளைக்கிறது, நெளிக்கிறது, நீட்டுறது தானே, இதெல்லாம் அதனுடைய விகாரம் தானே. விகாரம்னா மாடிஃபிகேஷன்ஸ். அவர் மாடிஃபிகேஷன் தான் சேர்த்தாரு. ஒரிஜினல் பொருள் அங்கேயே தான் இருக்குது. இந்த மாடிஃபிகேஷனுக்கு நம்ம ஏதாவது வேல்யூ இருக்குதா? இந்த பொருள் இப்படி இருக்குது, இதை மாடிஃபை பண்ணி இப்படி பண்ணிட்டேன், இது வேற விகாரம். இது எழுதுறதுக்கு இப்போ தயாராக இருக்குது. இப்போ எழுதி முடித்த உடனே இந்த விகாரம் போயிடுச்சு. அதே பொருள் தானே இருக்குது. விகாரங்கள் தானே மாறுது. திறந்தாக்கா பேனா, மூடினாக்கா மூடி, இப்படியெல்லாம் பேரை மாற்றிட்டு இருக்கிறோம். விகாரங்களுக்கு தருகின்ற பெயர்கள் தான், அது உண்மையே கிடையாது. உண்மையாக இருப்பது ஆதார பொருளாகிய தங்கம் தான். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாரு? உங்ககிட்ட எத்தனை விதமான அறிவு இருக்குது? இவர்கிட்ட ஒரு அறிவு, அவர்கிட்ட இவர் டாக்டர் அறிவு, இவர் என்ஜினியர் அறிவு, இவர் சைக்காலஜி அறிவு, அவர் ஆயுர்வேத அறிவு, இவர் சித்தா மெடிசின் அறிவு, இவர் கட்டடக்கலைஞர் அறிவு. அறிவுகள் எத்தனை அறிவு இருக்குது? இதெல்லாம் ஆபரணங்கள்ங்கிறார்.
உங்களுக்கு ஏற்கனவே உனக்கு ஏதோ கொடுத்துருக்கிறாரு, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கிறீங்க இல்லை? அப்போ மாடிஃபை பண்ணாத ஒன்று இருக்குது இல்லை? நீங்கள் எவ்வளோதான் இந்த தங்கத்தை நீங்கள் மாடிஃபை பண்ணிகிட்டே இருங்க, தங்கத்துக்கு ஏதாவது கேடு இருக்குதா? அதனால தான் நீ தைரியமாக நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாளை மோதிரமாகறீங்க, அதனால மூக்குத்தி ஆக்குறீங்க, என்ன வேணால் பார்க்குறீங்க. தங்கத்துக்கு கேடே இல்லை. தனக்கு கேடு வர வைக்காமல் தன்னிடம் பலவற்றை காட்டக்கூடியது இருக்குது இல்லையா? அதுபோல் நீங்கள் இருக்கின்ற பலவாகிய அறிவு இருக்குது இல்லை? இவர் வந்து இசைக்கலைஞர் சார், இவர் சிற்பக்கலைஞர், இவர் ஓவியக் கலைஞர், இவர் கட்டிடக் கலைஞர், இவர் தையல் கலைஞர், இப்படி இத்தனை கலை ஞானங்கள் நம்மகிட்ட இருக்குதே, அது அத்தனையும் ஆபரணங்கள் தானே. ஆனால் ஆதாரமான ஒரு பொருள் இருக்கும் இல்லையா? அதுதான் அறிவு. நானாவிதமான அறிவல்ல அப்படின்னு அவர் சொல்றார். ஞானமாம் தானே மெய். இந்த ஞானம்னு ஒன்று இருக்குது பார், அது பொன், அது ஒன்றுதான் மெய். நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் அப்படின்னு சொல்றார். பலவிதமான அறிவுன்னு நீங்க சொல்றீங்களே, அது அஞ்ஞானமாம். நானாவா ஞானம் அஞ்ஞானமாம். பலவிதமாக இருக்கின்ற அறிவெல்லாம் அஞ்ஞானம்தான். அதுக்கு ஆதாரமாக இருக்கிற பொண்ணு தான் உண்மை, நகைகள் எல்லாம் பொய். அதுபோல ஆதாரமாக இருக்கின்ற எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கிறதே, அதுதான் மெய். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்னென்ன கற்றுக்கிறீங்களோ அதெல்லாம் பொய், வேல்யூ இல்லை. அது ஒன்று தான் மெய் அப்படின்னு சொல்கிறார். அந்த மெய்யான பொருள், மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது இதுதான். படிப்போமா? ஞானமாம் தானே மெய், நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம். பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னை அன்றி இன்று. ஞானம் என்கின்ற இப்போ 2 சொல்கிறார் அவர். நம்மக்கிட்ட இருக்கிற கற்றுக்கிற பாட நூல் அறிவெல்லாம் இருக்கு இல்லையா, வாழ்க்கை அறிவு, உணர்வு அறிவு, இதெல்லாம் அவர் வந்து நானாவாம் ஞானம், விதவிதமான அறிவுங்கிறோம். ஆனால் விதவிதமான அணிகலங்களுக்கு கீழே ஒரே விதமான தங்கம் இருப்பது போல, விதவிதமான எல்லார்கிட்ட அறிவுக்கும் கீழே ஒரே விதமான ஒரு முதல் அறிவு இருக்கிறது. அதுதான் ஞானம்ங்கிறார். அது அன்றி மீதி எல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றார். தன்னை அன்றி இன்று. நீ இல்லாமல் இந்த அறிவு இல்லை. நீ முதல்ல இத்தனை அறிவும் கற்றுக்கிறதுக்கு முதல்ல நீ இருக்கணும். 5 வருஷம் MBBS படிக்கணும்னா நீ 5 வருஷத்தில் நீங்கள் என்னென்னவோ கற்றுக்கிட்ட. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போன? நீ அறிவோட தானே போனேன். இப்போ எப்படி வந்திருக்கிற? அதே அறிவோடு வந்திருக்கிற. ஆனால் கூட அதனுடைய அலங்காரங்களோடு வந்திருக்கிறாய், ஆபரணங்களை வைத்திருக்கிறாய். ஆனால் அறிவு அழியவே இல்லை. அந்த அறிவு ஆதார அறிவு தான் ஆத்மா, அதுதான் பிரம்மம். அதை அறிந்து கொள் அப்படின்னு அவர் சொல்றார். பதினான்காவது பாடல். தன்மையுண்டேல் முன்னிலை படற்கைகள் யாவும் உளவாம். தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து தன்மையறின் முன்னிலை படற்கை முடிவுற்று ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன்னிலைமை தான். இங்க தன்மை உண்டேல் முன்னிலை படற்கை யாவும் உள அப்படின்னு சொல்றார். இங்கே என்ன பார்ப்போம்னா, தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிறது இலக்கணத்தில் நம்ம சொல்கிறோம். நான் என்பது தன்னிலை, நீ என்பது முன்னிலை, அது என்பது படற்கை. இது இலக்கணத்தில் சொல்கிறது. படற்கைன்னா எங்கேயோ இருக்குது, அதுன்னு சொல்கிறோம். முன்னால் இருந்தால் முன்னிலை. இதே என்ன சொல்லுவோம்? முன்னிலை என்ன சொல்லுவோம்? தன்னிலை. இப்போ நான் முதல்ல இருந்தால் தானே நீ அதுன்னு சொல்ல முடியும். தன்னிலைன்னு ஒன்று இருந்தால் தானே முன்னிலை படற்கை இருக்க முடியும். முதல்ல நீ இருந்தால் தானே உனக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது நீ சொல்ல முடியும். இப்போ தன்னிலை இல்லைன்னா முன்னிலையும் இல்லை, படற்கையும் இல்லை. அப்போ தன்னிலை தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ படற்கைன்னா என்ன? இந்த பரந்துபட்ட உலகம். முன்னிலை என்பது என்ன?
எனக்கு முன்னாடி இருக்கின்ற நீங்கள் நான் அல்லது என் உடம்பு. எனக்கு முன்னால் என் உடம்பு தானே இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்கள் உடம்பை நான் பார்க்குறேன். எனக்கு முதல்ல தெரிவது என்ன? என் உடம்பு, என் கண், அப்புறம் என் கண்ணாடி. கண்ணாடி வழியாக தான் உங்களை நான் பார்க்குறேன். முதல்ல நான் பார்க்குறது எதை? என் கண்ணாடியை தான் பார்க்குறேன். யாருமே கண்ணாடி பார்த்ததா சொன்னதே கிடையாது. நேரடியாக பொருளை பார்த்ததுன்னு சொல்கிறேன். அப்போ முன்னிலை எங்கேயோ இருக்கின்ற படர்கை எல்லாமே தன்னிலை இல்லாமல் இருக்காது இப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ படற்கை இக்கு போடலாமான்னு தெரியல, இக்கு போட்டிருக்கிறேன். படற்கை ஒரு பூவை வரைவோம். ஒரு மலர், அங்கே எதிரில் ஒரு கண், இதற்கு பின்னாடி ஒரு மனம். இங்கே 3 இருக்குது. பூவை கண் பார்த்து மனம் அதை அறிகிறது. இப்போ இவன் அறிபவன், இவன் அறிபவன். இது அறியப்படும் பொருள். இது அறிவு. இந்த 3 இருக்குது. இதை நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம் பிரமேயம். இது பேர் பிரமேயம். இது பேர் பிரமாதா. இது பேர் பிரமாணம். பிரமாணம். இது 3 இருக்குதுங்களா? மலர் இருக்குது, மனம் இருக்குது, கண் இருக்குது. அப்போ அந்த இடத்துல மலர் அறிவு உண்டாகுது. இந்த மனத்துக்கு பின்னாடி ஆத்மா. இதுதான் உண்மையிலே அறிகிறவர். ஆத்மா மனதின் மூலம் கண்ணை பயன்படுத்தி மலரை அறிகிறது. அப்படிதானேங்க? நீங்கள் உண்மையிலே இவன் தான் பிரமாதா, ஆனால் இவன் தான் பிரமாதா மாதிரி இப்போ நடிக்கிறான். இவன் தான் உண்மையிலே பிரமாதா, ஆனால் நமக்கு அது தெரியறதில்ல. இவன் மனதின் மூலமாக கண்ணை பயன்படுத்தி மலர் அறிகிறான். இந்த 3ம் திருப்புட்டியின் பேர், மும்மை அப்படின்னு பேர். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், இந்த 3ம் சேர்ந்தே இருக்கும். இருந்தால் தான் அங்கே அறிவுன்னு ஒன்று உண்டாகும். அப்போ ஆத்மா இந்த 3ஐயும் அறிகிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? மலர் இருக்குது, ஆனால் கண்ணில் கோளாறு இருக்குது. கண் பிறையோ அல்லது ஏதோ பிரச்சனை இருக்குதுங்க. மனம் இருக்குது, அங்கே அறிவு உண்டாகுமா? இந்த ஆத்மா மலரை அறியுமா? அறியாது. சரி, கண் இருக்குது, ஆனால் மலர் இல்லை, மனம் இருக்குது. அப்போ அறியுமா? அப்பவும் மலர் அறியப்படாது. அந்த ஆத்மாவுக்கும் மலருக்கும் ஒரு தொடர்பு உண்டாகணும்னா இவங்க 3 உண்டாகணும். அறியப்படுறது யாரு? இந்த ஆத்மா. இந்த ஆத்மா மலர் அறிவாக மாறும். இந்த மலருக்கு பதில் யானை வச்சிட்டோம்னு சொன்னால் இந்த ஆத்மா யானை அறிவாக மாறும். அந்த அறிவுக்கும் யானைக்கும் ஆத்மாவுக்கும் எங்கே தூரம் இருக்குதா? ஏதாவது தொலைவு இருக்குதா? அது உடனடியாக அது அறிந்துடுது. எந்த தொலைவுமே இல்லை. அதை அப்புறம் பிடிச்சிக்குவோம், இவனை பிடிச்சிக்குவோம். இப்போ என்ன பண்ணுறோம்? மலர் இருக்கிறது, ஆனால் சரியான இருட்டில் இருக்கிறதுனால அப்பவும் அறிவு வரலை. மலர் இருக்குது, கண்ணு சரியாக தெரியலனாலும் அறிவு வரலை. ஒருவேளை இது நல்ல பிரைட் லைட்டில் இருக்குது, கண்ணை நல்லா கண்ணாடி போட்டு பிரகாசமாக இருக்குது, மனம் எங்கேயோ போச்சு, எதையோ யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ வருமா அறிவு? அப்போ வராது. பல சமயத்தில் நாம்
இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால்தான் அறிவு உண்டாகும். குருநாதர் சொல்லித்தரார். அது பிரமேயமாகிய பிரம்மத்தை சொல்லித்தரார். இப்போதுக்கு பிரமேயம், அது அறியப்படும் பொருள் பிரம்மம், அவர் சொல்லித்தரார். பிரமாணம் அவர் பேசுகிறது தான் பிரமாணம், சப்தமாக அதை சொல்லித்தரார் பிரமாணம். இப்போ பிரமேயம் இருக்குது, பிரமாணமும் இருக்குது. ஆனால் மனம், கேட்பவனுடைய மனம் எங்கே இருக்குது? அங்கே இல்லைன்னா குரு சொல்லி கொடுத்தும் ஒன்றும் இல்லை. சார் மனம் இருக்குது சார், நான் நல்லா தான் உத்து கவனிச்சுட்டு இருந்தேன், ஆனால் மனம் சாதன சதுஷ்டயம் இருக்குதா? சாதன சதுஷ்டயம்னா விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்கம், முமுட்சுத்துவம், மூன்றும் இருக்கின்ற மனம்தான் உண்மையான மனம். அந்த மனம்தான் இதை அறியும். குருவும் இருந்தோம், பிரமாணம் இருந்தோம். பிரமேயமாகிய குரு தான் பிரமாணம், சாஸ்திரம் தான் பிரமாணம். பிரமேயம் பிரம்மம், பிரம்மம் இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறது. ஆனால் பிரமாதா தயாராக இல்லை. அவன் தயாராக ஆக ஆக கரெக்டாக அது வருது நம்ம பார்க்குறோம். இந்த மூன்றுமே எப்போ இது செயல்படும்? மலர் அறிவதற்கு பிரமாணம் தேவை, மனமும் அதுக்கு தக்கா இருக்குது. இப்போ என்ன செய்கிறாரு குருநாதர்? ஆத்மாவை பற்றி சொல்லித்தரார். ஆத்மானா நீ உன்னை பற்றி சொல்லித்தரார். இப்போ பிரமேயம் எது? அறியப்படும் பொருள் எது? ஆத்மா. அதை தானே சொல்லித்தரார். இப்போ மலருக்கு பதில் என்ன சொல்ல போகிறோம்? இப்போ ஆத்மாவும் சொல்லித்தரோம். இப்போ நம்ம ஆத்மான்னு எழுதிடுவோம் மலர் பக்கத்தில். அப்போது பிரமாணம் எதை பற்றி இருக்குது? ஆத்மா. சரி, அறிபவன் யார்? அவன் ஆத்மா. இப்போ மூன்றுமே ஒன்றாகி போச்சுன்னா அங்கே என்ன நடக்குது? அது பேர் சமாதின்னு பேர். நிர்விகல்ப சமாதி. ஒருவன் தன்னை அறியும் பொழுது, தன்னை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பிரமேயம், பிரமாணம், பிரமாதா மூன்றும் இல்லை. பிரமாதா கூட இல்லை. அவன் எதுக்கு அங்கே? அவன் ஆத்மாவை பற்றி இப்போ ஆத்மா தான் அறியுது. இப்போ ஆத்மா மலர் ஆத்மாவை மாறிச்சு, யானை ஆத்மாவை மாறிச்சு. இப்போ ஆத்மா ஆக முடியுமா? அது என்ன ஆகுமா என்ன? ஆத்மா ஆத்மாவாக தான் இருக்குது. ஆத்மாவை அறியும் பொழுது மட்டும் அங்கே மூன்றும் இல்லை, மூன்றும் தேவையும் இல்லை. ஆனால் அறிவது வரை இந்த மூன்றும் தேவை. அறிந்த பிறகு நீங்கள் ஆத்மா எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வைங்க, அப்புறம் உங்களுக்கு சாஸ்திரம் வேணுமா, பிரமாணம் வேணுமா, சமதமாதி ஷட்குங்கிற மனம் வேணுமா? அதையும் தாண்டி போயிட்டோம். அந்த மனம் பக்குவமாகி தன்னை அறிந்து கொடுத்த உடனே அதை பிணம் சுட்ட சடி மாதிரி. வீடு கட்டுறதுக்கு சாரம் கட்டுறோம், புது வீடு, சாரத்தை கழட்டுறோம் இல்லை சார், இருந்துட்டு போட்டோம். யாரும் சாரத்தை விட்டு வைக்கிறது இல்லை. போட்டில் ஏறி கரை ஏறின பிறகு போட்டை தூக்கி தள்ள வச்சுட்டு போகிறதில்ல, அங்கேயே விட்டுட்டு தான் போகிறோம். இதே மாதிரி இந்த பிரமாணம், பிரமேயம், பிரமாதா, இந்த மூன்று பேரும், இந்த பிரமாதமாக இருக்கிறது யார்? அகங்காரி. அகங்காரி இதை அறிந்த பிறகு அவன் ஆத்மாவாகவே ஆகிவிடுகிறான். இது வரைக்கும் அறிந்த பொருள் வேறு, அறிபவன் வேறாக இருந்தது. இப்போ அறியும் பொருளும் அறிபவனும் அறிவும் ஒன்றாக இருக்கிறது. அதனால் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான். பிரம்மவித் பிரம்மைவ பவதி, ஆத்மவித் சோகம் தரதி. ஆத்மாவை அறிந்து கொண்டவன் சோகத்திலிருந்து விடுபடுகிறான். ஏன்னா சோகம் அங்கே இல்லவே இல்லை, இங்கே மூன்றில் தான் இருக்குது. இப்போ இந்த மனம்னு சொல்கிறான், அறிபவன் இருக்கான் இல்லையா, தற்காலிகமாக அறிபவன் சொன்ன அவன் தான் நானாவிதமான அறிவை அறிந்தவன். ஆனால் அதனையும் அறிந்த ஒரு அறிவு இருக்கிறது இல்லையா, ஆத்மா. அதை அறிந்த பின் இந்த நானாவிதமான அறிவுக்கு என்ன வேலை? அது திருப்படியோடு போச்சு. நீ புனை அறிஞ்சானே, யானை அறிஞ்சானே, குடத்தை அறிஞ்சானே, எனக்கு என்ன? என்னை அறிந்து கொண்டேன். இனிமேல் நான் இதெல்லாம் அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா அழியாதவன், மாறாதவன், ஆனந்த ஸ்வரூபம் நான் இருக்கிறேன். என்னை நம்பி தானே நீங்கள்லாம் இருக்கிறீங்க. என் சார்பில் தானே நீங்கள் இருக்கின்ற. நீங்களாம் சார்பறிவு, நான் முதல் அறிவு. என் அறிவு முதல் அறிவு, உங்களதெல்லாம் சார்பறிவு. என்னை சார்ந்து இருக்கிறீங்க. நான் இருக்கும் வரை தான் இந்த மனமும் அறியும், புலன்களும் அறியும், உலகமும் அறியப்படும்.
இதுக்கெல்லாம் விளக்கம் தருகின்ற தனி விளக்கு, இதெல்லாம் கை விளக்கு. இது வந்து சுயம் ஜோதி. அந்த ஜோதியை வாங்கியிருக்கின்றது வந்து பகிர் ஜோதி. இப்போ சொல்கிறாரு, இந்த மனம்ங்கிறது ஒன்று இருக்கும் வரை தானே தன்னிலைன்னு பெறது. ஆத்மாவை இப்போ வந்து மனதோடு கலந்துருவோம். மனம்ங்கிற தன்னிலை இருக்கும் வரை தானே முன்னிலையாக இருக்கின்ற மலர் தெரியுது, அல்லது படர்காயாக இருக்கின்ற எங்கே இருக்கின்ற வானமோ எல்லாம் தெரியும். அப்போது மனம் இல்லாது போச்சுன்னா பிரமாணம் இருந்தும் பிரமேயம் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்போ பார்ப்பவன் இல்லாமல் பார்க்கப்படும் பொருள் உலகமே இல்லையே. இந்த உலகம் முழுக்க உன்னை சார்ந்து இல்லை இருக்குது, நீதானே பார்ப்பவன் அப்படின்னு சொல்கிறார். தன்மை உண்டேல் முன்னிலை படர்கை யாவும் உள. படர்கைகளாம் உளவ அத்தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து. அந்த தன்னிலைன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மனம், அந்த உண்மையை ஆராயணும். இந்த மனம்னு அறிபவன் ஒருத்தர் இருக்கிறானே அகந்தை, அவன் உண்மையில் யார் என்று பார்த்தோம் சொன்னான். தன்னை அறிந்த பிறகு அவன் எங்கே இருக்கிறான்? ஆத்மா தன்னை அறிந்த பிறகு மனதுக்கு என்ன வேலைங்க? அவன் தன்னை அறிந்த பிறகு எங்கே போயிட்டான்? அவன் என்ன ஆனாவன்? அகந்தைன்னு நீங்கள் நான் சொல்கிறீங்க இல்லையா, அந்த நான் பலவதையும் அறியுது, முன்னிலை படர்கை எல்லாம் அறியுது. தன்னை அறிஞ்சிடுச்சுன்னா முன்னிலை படர்கை எல்லாம் வேணுமா? நீங்களாம் போனீங்கன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி. நீங்களாம் இருக்கும்போது நான் இருந்துட்டு இருக்கிறேன். நீங்களாம் எழுந்து போனவொடனே நான் காண போயிடுவேனா? நீங்கள் இருந்தாலும் இருப்பேன், நீங்கள் இல்லாவிட்டாலும் இருப்பேன். அந்நியதா சித்தம். நீங்கள்லாம் நான் வந்து எப்பொழுதும் சித்தம், நான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். இதை நம்ம உணரணும். தன்னை அறிந்து கொண்டால் முன்னிலை படர்கை முடிவுற்று ஒன்றாய் ஒளிரும். அது ஒன்றாக சேர்ந்துவிடும். அந்த படர்கையும் முன்னிலை. இப்போ பாருங்க, பூ வந்து படர்கை, நமக்கு முன்னிலையாக இருக்கிறது கண்ணு தான். கண்ணை தானே அவன் பார்க்குறான் முதல்ல. இப்போ தன்னிலை யாரு? இந்த மனம். தன்னிலையினுடைய சொரூபம் எது? ஆத்மா. அப்போ தன்னிலைங்கிறது சொல்லக்கூடிய மனம் எப்படிப்பட்டது? குணங்களோடு கூடியது. இந்த ஐங்குணங்களும் சேர்ந்த மனதோடு கூடியது. அது குணரூபமானது. ஆனால் அது நிர்குணமான ஆத்மா. ஆத்மா நிர்குணமாக அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு எந்த குணமும் இல்லை. ஆகாயத்துக்கு குணம் இருக்குது, வாயுக்கு குணம் இருக்குது. இதெல்லாம் படைச்ச ஆத்மாவுக்கு என்ன குணம் இருக்கும்? அதுக்கு ஒரு குணம் இருந்ததுன்னா அது வந்து கலப்பு குணமாயிடும் இல்லை, அது நிர்குணமாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ நிர்குணமான ஒன்று அறியப்பட்ட பின் தன்னிலை முன்னிலை படர்கை எல்லாம் நசிந்து போய்விடும். அதையெல்லாம் ஒன்றாய் ஒளிருங்கிறார் அவர். அது இல்லாமல் போகாது, அது ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். ஒன்றாய் ஒளிரும் அந்த தன்மையே தன்னிலையாம். எது ஒன்று அங்கே இருந்து கொண்டிருக்கிறதோ அது ஒன்றுதான் உண்மை என்று அவர் சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான பாடல், இதை முடிச்சு நிறைவு செய்வோம். இன்னும் இது சென்டர் பண்ணுங்க. ஓகே. நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்ப நிகழ்காலம் அவையும் நிகழ்வே நிகழ்வொன்றே இன்றுண்மை தேராது இறப்பு எதிர்வு தேர ஒன்றின்றி என்ன உணல். இப்போ ஒருத்தர் தேவதத்தனை கூப்பிட்றேன். இப்போ டைம் என்னன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு 6:55 சுவாமி அப்படிங்கிறார். அது நிகழ்காலம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த?
நீங்கள் பேசுன்னு தான் கேட்டுட்ருப்பேன். அப்போ நிகழ்காலம் இப்போ வைத்துக்கொண்டு அவர் இதுக்கு முன்னாடி இருந்ததே அவர் சொல்கிறார். சரி, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பேசி முடித்தோன்னே நான் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் சார். அப்போ அது எதிர்காலத்தையும் சொல்கிறாரு, கடந்த காலத்தையும் சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாரு? நிகழ்காலத்தில் சொல்கிறார். நிகழ்வனை பற்றி நிகழ்காலம்தான் எதிர்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் பற்றுக்கோடு. நிகழ்காலம் இல்லைன்னா இது ரெண்டும் இருக்குதா? நிகழ்காலம் இல்லைன்னா கடந்த காலம் இருக்குமா? அப்போ கடந்த காலம் இல்லை, நிகழ்காலம் இருந்தாதான். எதிர்காலம் எங்கே இருக்குமா? நிகழ்காலத்தை ஒருத்தர் இருந்தாதான். அப்போ நிகழ்காலம் ரொம்ப முக்கியம். நிகழ்காலம் இல்லாமல், இப்பொழுது என்பது இல்லாமல், இனிமேல் வருவதும் இல்லை, வந்ததும் இல்லை. இப்போ நடந்து முடிஞ்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க. ஏதாவது ஒரு போன செகண்டை இப்போ கொண்டாந்து கொடுங்க பார்க்கலாம். யாராலும் கொண்டு வர முடியாது. போனது தான். ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த செகண்டை உற்பத்தி பண்ணவே முடியாது. அது இருக்குதான்னு கேட்டோம்னா போயாச்சு சார், அது இருந்தால் கொடுப்பேனே அப்படிங்கிறான். அப்போ எதிர்காலம் கொஞ்சம் கூட ஏன் சார் வந்தால் தான் கொடுப்போம். அது நிகழ்காலத்தில் வந்தால் தான் கொடுக்க முடியும். எதிர்காலம் கூட யாராலும் தர முடியாது. நிகழ்காலத்து வந்தால் கொடுக்கலாம். கடந்த காலத்தை நிகழ்காலத்தில் வந்தால் கொடுக்கலாம். ரெண்டுமே நிகழ்காலத்தில் இல்லையே. ரெண்டுமே நிகழ்காலத்தில் இருப்பவன் தானே எதிர்காலத்தையும் கடந்ததையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நிகழ்காலத்தினுடைய முக்கியத்தை நீங்கள் உணருங்க. நிகழ்காலம்தான் இருக்கிறது, கடந்த காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை. வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாரு? நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்ப. இறப்புனா இறந்த காலம், எதிர்வுனா எதிர்காலம் நிற்கின்றன. நிகழ்கால் அவையும் நிகழ்வே. நிகழ்கால் அப்படின்னா நிகழும்போது. இப்போ என்ன சொல்கிறீங்க? நேத்துன்னு சொல்கிறீங்கல்ல, இன்னைக்கு தானே நேத்துங்கிறீங்க. நேற்று நான் கேட்டேன் என்னன்னு சொல்வீங்க? இப்போதுன்னு சொல்வீங்க. இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்வீங்க. நேற்று இப்போ நேற்றுங்கிறது இப்போ சொல்கிறீங்க, நேற்றுன்னு சொல்கிறீங்க. நேற்று என்ன நடந்ததுன்னா, நேற்று இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. சரி, இட்லி நேற்றுன்னும் போது இன்னைக்கு அது நேற்று. நேற்று அது என்னைக்கு? எப்போ? அது இன்றைக்கு ஆகிடும். நிகழ்கால் அதுவும் நிகழ்வே. அப்போது நிகழ்காலத்தில் அதுவும் நிகழ்வாக தான் இருக்குது. நேற்று என்பதும் நிகழ்காலத்தில் நிகழ்வாக இருக்கிறது. எதிர்காலமும் நிகழும்போது நிகழ்வாக இருக்கிறது. இப்போ நிகழ்வு ஒன்று தான் உண்மைன்னு புரிஞ்சுக்குங்க. நேற்று கூட நிகழுங்காலத்தில் உண்மை தான். அப்போ நிகழுங்காலத்தில் இருப்பது தான் உண்மை. கடந்த காலம் எப்பொழுதுமே உண்மை இல்லை. ஆனால் அது எப்போ உண்மை? நிகழ்காலத்தில் உண்மை. அது நடக்கும்போது அது உண்மையாக இருந்தது. தற்காலே சத்தியவத் பவதி. அந்த காலத்தில் அது உண்மையாக இருக்கும். அப்போ உண்மைன்னு எதை சொல்ல போறீங்க சொல்லுங்க, நான் கேட்குறேன். இந்த உலகத்தில் என்னென்னோ சாதிச்சிங்க, என்னமோ சாதிக்க போறீங்க இல்லையா? இதில் எதெல்லாம் உண்மைன்னு கேட்குறீங்க? கடந்த காலம்லாம் உண்மையா? அது நிகழும்போது தான் உண்மை. இப்போ அது ஒரு பைசாக்கு லாய்க்கு. எதிர்காலம் நிகழட்டும், பார்த்துக்கலாம். அப்போ உண்மைன்னு சொல்கிறதுக்கு எது உண்மை? கடந்த காலமும் போய், எதிர்காலமும் போய், நிகழ்காலம்தான் மெய். சரி, நிகழ்காலம் எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரங்க நிகழ்காலம்? ஒரு செகண்டா? ஒரு செகண்டே கூட நல்லா உடைச்சி சொல்கிறாங்க. நிகழ்காலம் ஒரு செகண்டு கூட இல்லை. அப்போ நிகழ்காலமும் பொய் தானே? இதில் எதுக்கு இத்தனை பொய்? கடந்தது, நிகழ்வது, எதிர் எல்லாமே பொய்ன்னு என்னடா நீ சாதிக்க போற? என்ன நீ இப்போ சாதித்து விட்ட? எதை குறித்து நீ வருந்துற? ஐயோ போச்சேன்னு வருந்துற, ஐயோ வரலையேன்னு வருந்துற. இருக்கிறது தான் உண்மை. அதை விட்டுட்டு போச்சேன்னு கடந்த காலத்தையும், வரலையேன்னு எதிர்காலத்தையும், எப்போ வருமோ என்று தான் வருமோ, அதுவும் பொய், இதுவும் பொய். நிகழ்காலம் சொல்லிட்டு இருக்கும்போதே ஓடி போச்சு. அப்போ இது ஒன்று சொல்ல புரியாதா? காலமே பொய்யின்னா அந்த காலத்தை நம்பி இருக்கிற அந்த உலகமும் பொய் தானே? அவர் சொல்றாரு, நிகழ்வனை பற்றி இறப்பு எதிர்ப்பு நிற்கின்றன. நிகழ்காலம்தான் உண்மை. அந்த உண்மை எவ்வளோ நேரம்?
ஒரு உண்மை உண்மையாக இருக்கணும் இல்லை, அதுவும் உண்மையாக இல்லையே. அடுத்த வினாடி மறைஞ்சு போதே, அது எப்படி சத்தியம்னு சொல்கிறீங்க? அது மேலே சத்திய புத்தி வைக்கிறீங்களே, சத்தியம் சத்தியம் சத்தியம்னு. அப்படி என் வீடு சத்தியம், என் மனைவி சத்தியம், நான் சத்தியம், எதிர்காலம் சத்தியம், இது செய்வேன், எதுதான் சத்தியம்? எதுவுமே சத்தியம் இல்லை. எல்லாமே தோன்றி மறைகிறது. ஒரு செகண்டில் நின்றுட்டு மறைஞ்சு போகிறது வந்து நிகழ்காலத்தில் மட்டும்தான் அவை உண்மை, நிகழ்கால் அவை நிகழ்வே. நிகழ்காலத்தில் சொல்லுங்கள். அப்போ இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுன்னா இப்போ சொல்லுவேன், இப்போ இருக்குது சார். இப்போ என்ன சொல், இப்போ இருக்குது சார், இப்போ இருக்குது சார். நீங்கள் இருக்கும் வரை தான் அது இருக்குது. நீங்கள் இருக்கும்போதே அது மறைஞ்சு போயிடுச்சு. நீங்கள் இருக்கிறீங்க, நிகழ்காலம் கடந்த காலம் ஆயிடுச்சு. நீங்கள் இருக்கிறீங்க, எதிர்காலம் நிகழ்காலம் ஆயிடுச்சு. நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்க, மீதி எல்லாம் உங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கு. நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறீங்க, முள் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் நகர்றீங்களா? எதிர்காலத்திலும் இருக்கிறீர்கள், நிகழ்காலத்திலும், இன்னும் கடந்த காலத்திலும் நீங்கள் தான் இருந்தீங்க. நீங்கள் இருப்பதால் தான் காலம் இருந்தது. காலனுக்கு காலன் நீங்கள். உங்கள் காலடியில் கிடது. காலனே வா உன் காலடியில் மிதிப்பேன்றார் பாரதி. அந்த காலனையே சிவபெருமான் மிதிச்சார் காலால், எட்டி உதைச்சார். இவன் அவன் பேர் என்ன, சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சானே, மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயன் காலத்துக்கு பயந்தான். எனக்கு 16 வயசில் போயிடுமே வாழ்கன்னு. அவனை பிடிக்கிறதுக்கு காலன் வந்தான். அவனே காலால் உதைச்சான் சிவன். யார்? அவன் தான் ஆத்மா. பரமாத்மாவாக இருப்பது, எல்லா காலத்திலும் இருப்பது. இந்த பிரபஞ்சம் நிகழ்காலத்தில் மட்டும் இருப்பது. அந்த நிகழ்காலம் எவ்வளவு காலம்? யாமரியம் பராபரமே. நிகழ்காலமும் அடுத்த நிமிஷமே கடந்த காலம். நிகழ்கால் அவையும் நிகழ்வே. நிகழ்வொன்றே இன்று உண்மை தேராது. இதை கண்டுபிடிக்காம எதிர்ப்பு, இறப்பு எதிர்வு தேரவுள் அப்படின்னு சொல்கிறாரு. இறப்பையும் எதிர்வையும் அதை பற்றி ஏன் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற? பெரும்பாலான மக்கள் எல்லாருமே எதிர்காலத்தை குறித்து தான் கவலைப்படுறாங்க. பயமாக இருக்குது சார், என்ன ஆகும், இந்த பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி இப்போ பயமாக இருக்குது. ஏன் என்ன பயங்க அப்படின்னு? இவன் இருக்கிற லட்சணத்துக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? இவன் எப்படி நாங்கள் இல்லைன்னா கணவன் எப்படி இவன் படைப்பான் அப்படின்னு ஒரு பயப்படுறாங்க. சில பேர் கடந்த காலத்தினுடைய துயரை தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. கடந்த கால கவலை, எதிர்கால பயம். நிகழ்காலத்தில் நிகழ்காலம் மட்டும்தானே உண்மை. அப்போ நிகழ்காலத்தை உண்மையை எப்படிப்பட்டதுன்னு பார்க்காம கடந்த கால கவலையாலும் எதிர்கால பயத்தாலும் நிகழ்காலத்தை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, அது ஆனந்தமாக இருக்குதே. அந்த நிகழ்காலம் உங்களுக்கு கவலை இல்லையே, அது துக்கமும் இல்லையே, அது பயமும் இல்லையே. கடந்த காலம் தானே பயம், துக்கம். எதிர்காலம் தானே பயம். நிகழ்காலம் எப்படி? நிகழ்காலம் ரெண்டும் இல்லை. ஆனால் எல்லா நிகழ்காலத்திலையும் ஒருவர் கவலையாலும் பயத்தாலும் நிகழ்காலத்தை இழந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாருங்க. அதான் லீவ் அட் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உண்மையை தேராது இறப்பு எதிர்வு தேர ஒன்றின்றி என்ன உணல். அந்த இந்த இறப்பும் எதிர்ப்பும் நிகழ்வையும் அறிகின்ற ஒன்று இருக்கிறதே, அதை அறிந்து கொள்ளாமல் மீதியெல்லாம் ஒன்று இல்லாமல் என்ன உணல். ஒன்றுன்ற ஒரு நம்பர் பயன்படுத்திக்காம மீதி எல்லா நம்பரும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றின்றி என்ன உணல். ஒன்றுன்னு சொல்லாமல் நீ மீதியெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த ஒன்று இருக்கணும் இல்லை. இந்த ஒன்றுன்னு ஒரு நம்பர் இல்லைன்னா, பூஜ்ஜியம்ங்கிற ஒரு நம்பர் இல்லைன்னா அதானே ஸ்டார்டிங். அது இல்லைன்னா மீதி என் நம்பருக்கெல்லாம் என்ன வேல்யூ? 9க்குள்ளே நின்றுடுவீங்க, அதுக்கு மேலே போகவே முடியாது. ஒரு சைபர் போட்டால் தான் அடுத்துக்கு 10ன்னு வர முடியும். சைபர்னு ஒன்று இருந்தால் தானே ஒன்றுன்னு ஒன்று இருக்க முடியும். ஒன்று இருக்கிறதுக்கே சைபர் தேவை. இப்போ ஒன்றின்றி எண்ணாமல், ஒன்றின்றி கடைசி லொன்றின்றின்னு வருது இல்லையா, அதுக்கு தேர உணல் அப்படிங்கிறத போட்டுட்டு ஒன்றின்றி என்ன உணல். ஒன்று என்கின்ற எண் இல்லாமல் மீதி எண்கள் எல்லாம் இல்லை என்று அவர் சொல்கிறார். இந்த 5 பாடல்லையும் நாம் அன்மயமாக மாறாக ஒரு பொருளை நாம் தெரிந்து கொண்டோம், ஒரு முதலை தெரிந்து கொண்டோம். அது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் கடந்த காலத்திற்கும்
சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நீதான் நிகழ்காலத்தையும் பார்த்தாய், கடந்த காலத்தையும் பார்த்தாய், எதிர்காலத்தையும் பார்ப்பாய். எதிர்காலமும் கூட நிகழ்காலமாகி கடந்த காலமாக போகும். இது காலம் போச்சுன்னா என்ன, இடமும் போகும், இந்த பிரபஞ்சமும் போகும், எல்லாம் போகும். உன் சரீரமும் போகும். கடந்த கால சரீரம் இப்போ இல்லை, எதிர்கால சரீரம் வந்துடுச்சா உனக்கு? நிகழ்கால சரீரம் தான் இப்போ இருக்குது. நிகழ்காலத்திலேயே அது கடந்த காலமாக போயிடுச்சு. ஒரு செகண்டுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. இப்போ உன் சரீரம், உன் மனம், உன் அறிவு, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் காலத்துக்கு உட்பட்டது. ஆனால் நீயோ காலத்துக்கு அப்பாற்பட்டவன். காலத்துக்கு அப்பாற்பட்டது கடவுள் மட்டும்தானே. அவர் தானே சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தார், சிருஷ்டியில் இருக்கிறாரு, சிருஷ்டிக்கு பின்னாடியும் இருப்பார். நீயே அப்படிதான்டா. உன் முன்னாடி எல்லாம் போகும். கடந்த சிருஷ்டியெல்லாம் போச்சு, இனி வருகின்ற சிருஷ்டியெல்லாம் வரும். இந்த சிருஷ்டியும் கண் முன்னாடியே ஓடும். ஆனால் நீ இருப்பாய். உனக்கு என்ன பயம்? நீ எது குறித்து கவலைப்படுறாய், எது குறித்து பயப்படுற? அப்படிங்கிறதுனால அறிய வேண்டிய ஒரு வஸ்து ஆத்மா, அதுதான் நான். நான் என்ற ஒன்று தான் நிகழ், இறப்பு, எதிர்வு, இந்த மூன்றையும் நான் அறிகிறேன். அந்த நான் இந்த மூன்றுக்கும் வேறானவன். மூன்றையும் சாப்பிடுகின்ற காலகாலன், காலத்தையும் சாப்பிட்றவன். ஒருத்தன் சொன்னான்னா, மலை விழுங்கி மகாதேவனா, நான் மலையே விழுங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு பூமியே ஒரு அப்பளம், நான் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? இவன் ஒரே வார்த்தை சொன்னான், நான் உன்னையும் விழுங்கிடுவேன்ட்டான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இல்லை, அவன் நான் எல்லாத்தையும் விழுங்கினவன்னா நான் உன்னையும் விழுங்க வேண்டாம். இந்த ஆத்மா எல்லாத்தையும் விழுகின்ற காலம், காலம் எல்லாத்தையும் விழுங்கிடும். எல்லாம் காலமானால் சரியாயிடுங்க, காலமானால் அழிஞ்சிடுங்க. காலம் 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 பார்த்துக்கும் அப்படிங்கிற காலத்தையே நாம் விழுங்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியாமல் நம்ம காலத்துக்கு உட்பட்டதுக்குள்ளே நாம் தடைபட்டு செத்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவை முதல்ல அறிந்து கொண்டு மீதியெல்லாம் அப்புறம் நேரம் இருந்தால் அறிஞ்சிக்க. அதான் முதல் பாட்டில் சொன்னார். மற்றெல்லாம் அறிந்து அயலை அறிந்து என்ன பயன்? தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும். நாம் இதோடு நம்ம இன்றைய வகுப்பை நிறுத்திக் கொள்வோம். நாளை மீண்டும் சந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.